ஹை கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். நீ நம்ம எதை பார்க்க போனோம்னா, ஜனநாயகம் வந்து ஃபுல் படமும் ப்ளூரே ஹெச்டியில் வந்து லீக் ஆயிருக்கு பல சைட்ஸில். அதை வந்து யாரும் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைன் சென்டென்ஸ் அப்புறம் ஜெயில் சென்டென்ஸ்லாம் கிடைக்கும். அதனால் உஷாராக இருங்க, யாரும் ஷேர் பண்ணாதீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அடிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆஸ் ஏ விஜய் ஃபேனாக இந்த வீடியோ போடல, ஒரு சினிமாவோட ஃபேனாக இந்த வீடியோ போடுறேன். ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து ஒருத்தர் மட்டுமே உழைப்பு போடுறது இல்லை, 2000 3000 பேர் உழைப்பு போட்டு பல கோடி ரூபாய் முதலீடு போட்டு இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஷேர் பண்ணிடுறீங்க. அது மாதிரி இந்த படம் இல்லை, எந்த படத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பைரசியில் ஷேர் பண்ணுறது, சீன்ஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாவில் போடுறது, அங்கங்கே போய் லிங்க்கு போடுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இது இந்த படம் இல்லை, எந்த படத்துக்குமே நீங்கள் பண்ணாதீங்க. அது பல பேரோட உழைப்பு வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி. ஒரு 10 மாதத்தில் வர குழந்தைய வந்து நீங்கள் குறை பிரசவத்தில் ஒரு 6 மாதத்தில் அதை வெளியே எடுத்து கொள்றதுக்கு சமம் அது. அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு எந்த படமாக இருந்தாலும், எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும், அந்த படம் உருவாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும். இதை ரிலீஸ் பண்ணுறவன் வந்து ஒரு படம், ஏன் நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பாடுறா, தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. ஆஸ் எ ஃபிலிம் மேக்கர் அதோட வழி ரொம்ப பெருசாக இருக்கும். அது பல பேரோட உழைப்பு. நீ ஜஸ்ட் லைக் தட்னு ஷேர் பண்ணிட்டு அது பெருமையாக வேறு போடுற, வெக்கமாக இல்லை? இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அடிங்க. தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு விஜய் பிடிக்குதோ இல்லையோ ஷேர் பண்ணாதீங்க. இது பல பேரோட உழைப்பு. நீங்கள் அதில் ஆஸ் எ ஃபிலிம் மேக்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் ஒரு படம் எடுக்குதுன்னு.